மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி, உத்தப்பநாயக்கனூர், செல்லம்பட்டி, சேடப்பட்டி, எழுமலை உள்ளிட்ட பகுதிகளில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஆர். பி. உதயகுமார், தேனி பாராளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் நாராயணசாமி ஆகியோர் நீர்மோர் பந்தல்களை திறந்து வைத்தனர். இந்த நிகழ்ச்சிகளில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சரும் எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர். பி. உதயகுமார், தேர்தல் ஆணையத்திடம் அனுமதி பெற்று விடியா திமுக மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என தெரிவித்தார். நாகையிலிருந்து காங்கேசன் துறைமுகத்திற்கு மீண்டும் பயணிகள் கப்பல் சேவை அடுத்த மாதத்திலிருந்து தொடங்கப்பட உள்ளது. நாகை சிறு துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைமுகத்திற்கு பயணிகள் கப்பல் போக்குவரத்து கடந்த ஆண்டு தொடங்கப்பட்ட நிலையில் போதிய வரவேற்பு இல்லாததால் நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் சிவகங்கை என்ற கப்பல் மே 13ஆம் தேதி நாகையிலிருந்து இலங்கையின் காங்கேசன் துறைமுகத்திற்கு இயக்கப்பட உள்ளது. இக்கப்பலின் கீழ் தளத்தில் உள்ள இருக்கையில் பயணிக்க ஜிஎஸ்டியுடன் 5000 ரூபாயும், மேல் தளத்தில் உள்ள இருக்கையில் பயணிக்க ஜிஎஸ்டியுடன் 7000 ரூபாயும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் அருகே சப்பர தேர் விபத்தில் உயிரிழந்தவர்களின் உருவப்படத்திற்கு கிராம மக்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். கடந்த 2022ஆம் ஆண்டு களிமேடு பகுதியில் அப்பர் சுவாமி சப்பர விழாவின் போது சாலை ஓரம் இருந்த உயர் மின்னழுத்த கம்பி மீது சப்பரம் உரசியதில் மின்சாரம் பாய்ந்து தீ விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் 3 சிறுவர்கள் உட்பட 11 பேர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் இந்த சம்பவத்தின் 2ஆம் ஆண்டு நினைவஞ்சலியை ஒட்டி உயிரிழந்தவர்களின் புகைப்படங்களுக்கு உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏந்தி மௌன அஞ்சலி செலுத்தினர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அருகே பணியின் போது கொதிநிலையில் இருந்த கெமிக்கல் தொட்டியில் தவறி விழுந்த வாலிபர் உயிரிழந்தார். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியைச் சேர்ந்த பிரவீன்குமார் திருமுடிவாக்கம் அடுத்துள்ள சிட்கோவில் கார் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் பணிபுரிந்து வந்தார். இந்த நிலையில் சோடியம் ஹைட்ராக்சைடு கெமிக்கல் நிரப்பப்பட்ட தொட்டியில் உள்ள இயந்திரம் பழுதானதால் அதை சரி செய்து கொண்டிருக்கும் போது எதிர்பாராத விதமாக கொதிநிலை தொட்டிக்குள் விழுந்துள்ளார். சக ஊழியர்கள் அவரை மீட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் திடியூரில் சுற்றுலா பயணிகளை வெளிநாட்டு பறவைகள் வெகுவாக கவர்ந்து வருகின்றன. கூழக்கடா உள்ளிட்ட பல்வேறு வகையான வெளிநாட்டு பறவைகள் குஞ்சு பொரித்து பராமரித்து கிராமத்தை இயற்கை எழில் கொஞ்சும் கிராமமாக மாற்றியுள்ளன. கூழக்கடா, செங்கல் நாரை, நாமக்கோழி என பல்வேறு வகையான வெளிநாட்டு பறவைகள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகின்றன. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே மின்மாற்றியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதால் மின்சாரமின்றி மக்கள் அவதியடைந்தனர். வாசுதேவநல்லூர் அருகே இயங்கி வரும் மின்சார வாரியத்தில் இருந்து பல்வேறு கிராமங்களுக்கு மின் இணைப்பு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் வாரியத்தில் உள்ள மின்மாற்றியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்க போராடினர். ஆனால் தீ அணைக்கப்படாததால் வாசுதேவநல்லூர் பகுதியில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் கடும் சிரமம் அடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் பெட்டிக்கடையில் வாங்கிய பிஸ்கட்டில் கட்டுக்கம்பி இருந்ததால் வாடிக்கையாளர் அதிர்ச்சி அடைந்தார். கடை உரிமையாளரிடம் இது குறித்து கேட்டபோது முறையாக பதில் அளிக்காததால் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளிடம் புகார் அளிக்கப்பட்டது. ஆனால் அதிகாரிகள் ஆய்வு என்ற பெயரில் போட்டோவுக்கு போஸ் கொடுத்து செல்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பொதுமக்கள் உயிரோடு விளையாடாமல் ஆய்வுகளை முறையாக மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறையில் தோட்ட தொழிலாளர்களுக்கு தோட்ட நிர்வாகம் முறையாக சம்பளம் வழங்காததை கண்டித்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். வால்பாறை அடுத்த கருமலை எஸ்டேட்டில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட தோட்ட தொழிலாளர்களுக்கு பிரதி மாதம் 7ஆம் தேதி சம்பளம் வழங்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக 15ஆம் தேதி சம்பளம் வழங்கப்பட்டு வருகிறது. இதனை கண்டித்து எஸ்டேட் அலுவலகத்தை முற்றுகையிட்ட தொழிலாளர்கள் 7ஆம் தேதியே சம்பளம் வழங்க வேண்டும் என முழக்கமிட்டனர். கடலூர் அருகே மது விற்பனை நடைபெறுவதாக தகவல் கொடுத்த நபரை மது விற்பனையாளிகளிடம் எட்டப்பர்களாக மாறி போலீசார் காட்டிக் கொடுத்துள்ளனர். ராமாபுரம் கிராமத்தில் அரசு டாஸ்மாக் கடையில் கள்ளத்தனமாக மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட்டு வரும் நிலையில் ஜேசுதாஸ் என்பவர் போலீசுக்கு தகவல் கொடுத்துள்ளார். இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுப்பதற்கு பதில் ஜேசுதாஸின் செல்போன் எண்ணை டாஸ்மாக் கடை ஊழியர்களுக்கு போலீஸ் போட்டுக் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து ஜேசுதாஸை செல்போனில் அழைத்து மர்ம நபர்கள் மிரட்டல் விடுப்பதால் அவர் உயிருக்கு பயந்து தலைமறைவாக இருந்து வருகிறார். காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு போன் செய்த ஜேசுதாஸ் தன்னை போலீஸே போட்டுக் கொடுத்து விட்டதாக புகார் அளித்துள்ளார்.
ஆனால் முன்னாடி அவர் ஸ்டாலின் அண்ணன் 200 தானே விற்றாரு. 220 ரூபா பார்க்குறோம். அது முன்னாடி போன வருஷம் கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வார விடுமுறையொட்டி சுற்றுலா பயணிகள் அதிகாலையிலேயே கடற்கரையில் குவிந்து சூரிய உதயத்தை கண்டு தங்கள் செல்போனில் படம் எடுத்து ரசித்தனர். சுற்றுலா பயணிகள் வருகையால் வியாபாரிகளும் மகிழ்ச்சியடைந்தனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கும் ஈலாடா அணையில் நீர் இருப்பு குறைந்துள்ளதால் குடிநீர் தட்டுப்பாடு உருவாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் மாவட்டம் முழுவதும் உள்ள அணைகளில் நீர்மட்டம் வெகுவாக குறைந்து வருகிறது. இதனால் உதகை, குன்னூர், கோத்தகிரி பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளது. மேலும் கோத்தகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் குடிதண்ணீரை பணம் கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகியுள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் மும்முனை மின்சாரம் சரிவர வழங்காததால் குறுவை சாகுபடி கேள்விக்குறியாகி உள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். கடந்த ஒரு வார காலமாக பாபநாசம் பகுதியில் விவசாயத்திற்கு மும்முனை மின்சாரம் குறைவாக வழங்கப்பட்டு வருகிறது. 220 முதல் 240 வரை வோல்டேஜ் கிடைக்க வேண்டிய இடத்தில் 150 முதல் 160 வோல்டேஜ் மட்டுமே கிடைக்கிறது. மேட்டூர் அணையில் நீர்மட்டம் குறைவாக உள்ளதால் நிலத்தடி நீரை நம்பி மட்டுமே குறுவை சாகுபடி செய்ய வேண்டியுள்ளது. ஆனால் மின்சாரமும் சரிவர இல்லாததால் அதுவும் கேள்விக்குறியாக உள்ளது. எனவே விடிய அரசு விவசாயத்திற்கு தடையில்லா மும்முனை மின்சாரம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தண்ணி குறைச்சலாக வருது. இப்போ நீங்கள் மேட்டூர் டேமை க்ளோஸ் பண்ணி அக்டோபர் மாதம் க்ளோஸ் பண்ணீங்க. இப்போ 6 மாதம் ஆகும்போது இன்னும் ஆகஸ்ட்டில் தண்ணி வர பாதில்லை. கிட்டத்தட்ட 10 மாதம் தண்ணி வராமல் இருக்குது. அப்படின்னா எப்படி இது விவசாயம் வருது? நீங்கள் அரசு இதுக்கெல்லாம் உத்தரவாதம் கொடுத்தா தான் நாங்கள் குறுவை விர விடணுமா வேண்டாமா? திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தனியார் உணவகத்தில் உணவருந்த சென்ற சுற்றுலா பயணிகளுக்கும் உணவக ஊழியருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது. கொடைக்கானலுக்கு சுற்றுலா சென்ற திருநெல்வேலியைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் உணவகத்திற்கு சென்றுள்ளனர். அவர்கள் உணவு ஆர்டர் கொடுக்கப்பட்டு உணவுகள் வர நேரம் கடந்ததால் ஊழியரிடம் கேட்டபோது அவர் தகாத வார்த்தைகளால் திட்டியதால் இரு தரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து வாக்குவாதம் கைகலப்பாக மாறியதால் சுற்றுலா பயணிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திருவள்ளூர் அடுத்த மப்பேடு அருகே 69 வயதான கோயில் காவலாளி அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேட்டுமாநகர் பகுதியில் புதிதாக விநாயகர் கோயில் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. இதையொட்டி கோவிலுக்கு காவலாளியாக செல்வம் என்ற முதியவர் நியமிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அவர் தலையில் பலத்த காயங்களுடன் இறந்து கிடப்பதாக வந்த தகவலை அடுத்து அங்கு சென்ற போலீசார் செல்வத்தின் உடலை மீட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். விடியா திமுக ஆட்சியில் காவலாளிக்கே பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். தமிழகத்தை பரபரப்புக்குள்ளாக்கிய பாலியல் குற்றவாளி காசியின் கூட்டாளி ராஜேசிங்கை சென்னை விமான நிலையத்தில் நாகர்கோவில் போலீசார் கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலைச் சேர்ந்த காசி பாலியல் வழக்கில் சாகும் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட்டு தண்டனை அனுபவித்து வருகிறார். சென்னையைச் சேர்ந்த பெண் மருத்துவர் அளித்த புகார் மூலம் காசியின் பாலியல் லீலைகள் அம்பலமான நிலையில் அவரின் நண்பரான நாகர்கோவில் ராமன்புதூரைச் சேர்ந்த ராஜேசிங் என்பவரையும் போலீசார் தேடி வந்தனர். ஆனால் அவர் துபாய்க்கு தப்பி ஓடிய நிலையில் நீண்ட நாளுக்கு பின் துபாயிலிருந்து சென்னை வந்த அவரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்து நாகர்கோவில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தென்காசி அருகே அதிமுக கிளை செயலாளர் சடலத்துடன் பாவூர் சத்திரம் காவல் நிலையம் எதிரே உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறும்பலாப்பேரி கிராமத்தைச் சேர்ந்த அதிமுக கிளை செயலாளர் முதியவர் தங்கதுரையை சொத்து தகராறு காரணமாக கடந்த 24ஆம் தேதி பாவூர் சத்திரம் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்ற போலீசார் நாள் முழுவதும் சித்திரவதை செய்ததாக கூறப்படுகிறது. அன்றைய தினம் இரவு நீதிபதி முன் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னரே தங்கதுரை ஜாமீனில் விடுதலையான நிலையில் அவரது உடல்நிலை பாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தென்காசியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி தங்கதுரை இறந்த நிலையில் அவரது மரணத்துக்கு போலீசார்தான் காரணம் என கூறி பாவூர் சத்திரம் காவல் நிலையம் முன்பு சடலத்துடன் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா அரசின் திறனற்ற ஆட்சியால் நாளுக்கு நாள் அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். அத்தியாவசிய பொருட்களின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் தினக்கூலி பெறும் தொழிலாளர்கள் முதல் சிறிய பட்ஜெட்டில் குடும்பம் நடத்தும் குடும்ப தலைவிகள் வரை அனைவரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதிமுக ஆட்சி காலத்தில் அத்தியாவசிய பொருட்களின் விலை கட்டுக்குள் இருந்த நிலையில் விடியா அரசு மளிகை பொருட்களின் விலையை நிர்ணயம் செய்து முறையாக வழங்க தவறிவிட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். மேலும் மத்திய மாநில அரசுகள் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர்.
நாடு எப்படி போகுதுன்னே தெரியல. நாங்களும் ஒரு திருநங்கை தான். ஆனால் இங்கே இருக்கிற விலைவாசியை பார்த்தா எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. தங்கம் விலையை விட இப்போ விலைவாசிகள் ஏறுது இறங்குது, நிலையான ஒரு நிலைக்கு வரமாட்டேங்குது. பூண்டு விலை இன்றைக்கி சடான்னு பார்த்தீங்கன்னா 40 ரூபாய் ஏறிடுச்சு. இதனால் எங்கள் வீட்டில் வாழ்வாதாரத்துக்கு வழி இல்லாமல் இருக்குது. தாங்க முன்ன புளி விலை கம்மியாக இருந்தது, இப்போ விலை ஜாஸ்தி. மிளகா விலை கம்மியாக இருந்தது, அதுவும் ஜாஸ்தி. பருப்பு விலை கம்மியாக இருந்தது, அதுவும் ஜாஸ்தி. எண்ணெயும் ஜாஸ்தி. எல்லா ஐட்டமும் ஜாஸ்தியாக தான் விற்கிறாங்க. எப்படி நாங்கள் குடும்பம் பண்ணுறது? நாங்கள் அன்னாடம் கூலிக்கு வேலை போகிறோங்க. அதனால் எங்களால் இப்போ சமாளிக்க முடியல. கேஸும் விலை, எல்லாமே விலையாக இருந்தால் எப்படி? கன்னியாகுமரி அருகே மர்ம நபர்கள் பெட்ரோல் பங்க் ஊழியரை தாக்கி பணத்தை கொள்ளையடித்துச் சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திக்கணங்கோடு பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்கிற்கு இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேர் கொண்ட கும்பல் ஊழியரை தாக்கிவிட்டு கல்லாப்பட்டியில் இருந்த 14,000 ரூபாயை கொள்ளையடித்துச் சென்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட போலீசார் 2 சிறுவர்கள் உட்பட 3 பேரை கைது செய்தனர். இந்த நிலையில் இச்சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே பிள்ளைப்பாக்கத்தில் சட்டவிரோதமாக மது விற்பனையில் ஈடுபட்டவர் கைது செய்யப்பட்டார். பிள்ளைப்பாக்கம் சிப்காட்டில் 50க்கும் மேற்பட்ட தனியார் தொழிற்சாலைகள் செயல்பட்டு வரும் நிலையில் அங்கு கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு மது விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதைத் தொடர்ந்து அங்கு சென்ற போலீசார் அதிக விலைக்கு மது விற்பனை செய்த ரமேஷ் என்பவரை கைது செய்து அவரிடமிருந்த மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் பவளக்கொடி கும்மியாட்டம் அரங்கேற்ற நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று உற்சாக நடனம் ஆடினர். உடுமலை குட்டத்திடலில் நடைபெற்ற பவளக்கொடி கும்மியாட்டம் அரங்கேற்ற நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் பங்கேற்று இசை மற்றும் பாடலுக்கு ஏற்றாற்போல் நடனம் ஆடினர். சென்னை குன்றத்தூர் முருகன் கோயில் விளக்கு பூஜையில் பட்டியலின மக்களை கோயில் நிர்வாகம் அனுமதிக்காததால் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குன்றத்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் சித்திரை திருநாளையொட்டி நடைபெற்ற விளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் நத்தம் பகுதியைச் சேர்ந்த பட்டியலின மக்கள் மற்றும் இந்த பகுதியைச் சேர்ந்த அதிமுக நகரமன்ற உறுப்பினர்களுக்கு திருவிளக்கு பூஜையில் கலந்து கொள்ள கோயில் நிர்வாகம் பாரபட்சம் காட்டுவதாக கூறி கோயில் வளாகத்தின் முன்பு பேனர் வைத்து மக்கள் திடீர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் போதுமான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்காததால் பக்தர்கள் அவதிக்குள்ளாகினர். வார விடுமுறை நாளையொட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்த நிலையில் கழிப்பறை, குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகள் இல்லாததால் பெரும் அவதிக்குள்ளாகினர். வாகனம் நிறுத்துமிடம் இல்லாததால் ஆங்காங்கே வாகனங்கள் நிறுத்தப்பட்டு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. விடிய அரசின் நகராட்சி நிர்வாகம் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டுமென மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை மக்களின் குடிநீர் ஆதாரங்களில் ஒன்றாக விளங்கும் கடலூர் மாவட்டத்தில் உள்ள வீராணம் ஏரியானது விளையாட்டு மைதானமாக மாறி இளைஞர்கள் கிரிக்கெட் விளையாடும் அவலம் ஏற்பட்டுள்ளது. வீராணம் ஏரியால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுமார் 1 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகிறது. தற்போது கோடை காலத்தில் ஏரியின் நிலப்பகுதி முழுவதும் கட்டாந்தரையாக மாறி காட்சியளிக்கிறது. முழுவதும் பாலைவனமாக மாறுவதற்குள் தூர்வார வேண்டுமென விடிய அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏரியை கொஞ்சம் தூர்வாரினா கொஞ்சம் விவசாயிகளுக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் நல்லா உபயோகமாக இருக்கும். தூர்வாரினா நிர்வாகங்கள் கொஞ்சம் நடவடிக்கை எடுத்தால் நல்லது. தண்ணி வந்ததுன்னா சென்னை பொதுமக்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லதாக இருக்கும். தண்ணி குடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க.
நாகையிலிருந்து காங்கேசன் துறைமுகத்திற்கு மீண்டும் பயணிகள் கப்பல் சேவை அடுத்த மாதத்திலிருந்து தொடங்கப்பட உள்ளது. நாகை சிறு துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைமுகத்திற்கு பயணிகள் கப்பல் போக்குவரத்து கடந்த ஆண்டு தொடங்கப்பட்ட நிலையில் போதிய வரவேற்பு இல்லாததால் நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் சிவகங்கை என்ற கப்பல் மே 13ஆம் தேதி நாகையிலிருந்து இலங்கையின் காங்கேசன் துறைமுகத்திற்கு இயக்கப்பட உள்ளது. இக்கப்பலின் கீழ் தளத்தில் உள்ள இருக்கையில் பயணிக்க ஜிஎஸ்டியுடன் 5000 ரூபாயும், மேல் தளத்தில் உள்ள இருக்கையில் பயணிக்க ஜிஎஸ்டியுடன் 7000 ரூபாயும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் வள்ளி கும்மியாட்ட அரங்கேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. ஊத்தங்கரையில் நடைபெற்ற வள்ளி கும்மியாட்ட அரங்கேற்றத்தில் சுமார் 150க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் சிறுவர் சிறுமிகள் பங்கேற்று இசைக்கு ஏற்றாற் போல நடனமாடினர். முன்னதாக ஊத்தங்கரை ஸ்ரீ மகாமுனியப்பன் கோயிலில் இருந்து முளைப்பாரி எடுத்து வந்த பெண்கள் ஊர்வலமாக வந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இதனை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். நாகப்பட்டினத்தில் பின்புற கண்ணாடி இல்லாமல் அரசு பேருந்து சென்ற வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேளாங்கண்ணியிலிருந்து நாகப்பட்டினத்தை நோக்கி சென்ற அரசு பேருந்தின் பின்புறம் கண்ணாடி இல்லாமல் இருந்தது. இதனை பேருந்தின் பின்னால் சென்ற வாகன ஓட்டிகள் வீடியோ எடுத்து பரப்பி வருகின்றனர். ஏற்கனவே விடியா அரசின் தமிழக போக்குவரத்து துறையில் பல்வேறு இடங்களிலும் படிக்கட்டு உடைந்து விழுவதும் ஓட்டுநர் சீட்டோடு கீழே விழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் தற்போது இந்த சம்பவம் பயணிகளின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக மாறியுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து திடீரென பழுதடைந்து நின்றதால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். மதுரை எம்ஜிஆர் பேருந்து நிலையத்திலிருந்து குற்றாலம் நோக்கி சென்ற அரசு பேருந்து மதுரை திருமங்கலம் தாண்டி சென்று கொண்டிருந்த போது திடீரென பழுதடைந்து பாதி வழியில் நின்றது. இதனால் பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் கடும் அவதியடைந்தனர். விடியா திமுக ஆட்சியில் பேருந்துகளை சரிவர பராமரிக்காததால் இதுபோன்ற சம்பவங்கள் அடிக்கடி நிகழ்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் குழந்தைகளுக்கு வாங்கி சென்ற செட்டிநாடு சிக்கனில் புழுக்கள் நெளிந்ததால் வாடிக்கையாளர் அதிர்ச்சி அடைந்தார். மேற்கு தாம்பரத்தைச் சேர்ந்த சவுந்தரராஜன் தனது குழந்தைகளுக்கு முடிச்சூர் சாலையில் உள்ள ஒரு தனியார் உணவகத்தில் செட்டிநாடு சிக்கன் பார்சல் வாங்கியுள்ளார். அதனை பிரித்து பார்த்ததில் புழு நெளிந்ததால் அதிர்ச்சி அடைந்த அவர் உணவகத்தில் சென்று கேட்டபோது முறையான பதில் அளிக்காததால் தாம்பரம் மாநகராட்சி உணவு பாதுகாப்பு துறையிடம் புகார் அளித்தார். இதுகுறித்து மாநகராட்சி நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறினார். ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் கிட்ட சொல்லியிருக்கோம், ஏன் நீங்க இதுக்கான ப்ராப்பர் செக் பண்ணலன்னு சொல்லிட்டு. அவர் ஏன் செக் பண்ண மாட்டேங்கிறாரு? அவர் செக் பண்ணாததுக்கு நாங்க வந்து கடையா செக் பண்றதா எங்க வேலையா? அவர் வந்து மீட்டிங் அட்டன் பண்றதுக்கும் எல்லா கடையிலையும் சும்மா பாக்குறதுக்கும் கடைக்கான பேமெண்ட் வாங்குறதுக்கு தான் அவர் இருக்காரா? இதுக்கான ப்ராப்பர் அவர் எப்படி கொடுத்தாரு? இதுக்கான லைசன்ஸ் எப்படி கொடுத்தாரு? லாஸ்ட் மந்த் இதே ப்ராப்ளம் நாங்க ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கோம், எஸ்பிஎம் பேக்கரின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் அந்த கடையில என்ன ப்ராசஸ் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு 2 தடவை அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணியிருக்கோம். தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலின் போது தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பிடிபட்டது தொடர்பான ஆவணங்கள் சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த வழக்கில் 15 பேரிடம் விசாரணை நடத்திய தாம்பரம் காவல்துறையினர் 350 பக்க விசாரணை அறிக்கை மற்றும் கைதான 4 பேரின் செல்போன்களை எழும்பூரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். கைதான நபர்கள் நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனின் ஹோட்டல் ஊழியர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுக்கோட்டை அருகே பிரபல நிறுவனங்களின் பெயரில் போலியான பாக்கெட்டுகளை தயாரித்து விற்பனை செய்யப்பட்ட டீ தூள் மற்றும் சலவை தூள் பறிமுதல் செய்யப்பட்டது. கரம்பக்குடி பகுதியில் உள்ள 3 மளிகை கடைகளில் சோதனை செய்த காவல்துறையினர் 3 ரோசஸ், சர்ஃபெக்சல் ஆகிய நிறுவனங்களின் பெயரில் போலியாக தயாரிக்கப்பட்ட பாக்கெட்டுகளில் அடைத்து விற்கப்பட்ட டீ தூள் மற்றும் சலவை தூளை பறிமுதல் செய்தனர். விழுப்புரம் அருகே போலியான அரசு ஆவணங்கள் தயாரித்த நெட் சென்டர் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். திண்டிவனத்தில் நெட் சென்டர் நடத்தி வரும் சதீஷ்குமார் போலியான குடும்ப அட்டை, ஆதார் அட்டை மற்றும் கேஸ் ரசீதுகளை தயாரித்து மோசடி செய்துள்ளார். புதிதாக குடும்ப அட்டைக்கான விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்ட போது மோசடி அம்பலமானதை தொடர்ந்து சதீஷ்குமாரை போலீசார் கைது செய்தனர். மேலும் மோசடிக்கு பயன்படுத்தப்பட்ட கணினி பறிமுதல் செய்யப்பட்டது.